Hello friends, welcome to my Shali's Happy Cooking. இன்னைக்கு நம்ம Shali's Happy Cookingல பார்க்க போற சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. ரொம்ப இதுல ஹெல்த்தி பெனிஃபிட் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம கம்பு கார சட்னி தான் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய சட்னி ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். நம்ம நல்லா வறுக்கும் போது இதுலேருந்து நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் இதை வறுத்துட்டு அப்படியே தனியாக சூட ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை முதல் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு அது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி காஞ்ச மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 8 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க. அதுலேயே ஒரு 8 பல்லு பூண்டு தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச கம்பையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்து கூடவே இதையும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கின பிறகு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். நீங்க பெருங்காய தூள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இதை நல்லா சூடு ஆற விட்டுருங்க. சூடு ஆறின பிறகு மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். இது லைட்டா கொரப்பா இருக்கும். கொஞ்சம் நீங்க அதிக நேரம் அரைச்சாதான் நல்லா நைஸா வரும். இந்த சட்னி நல்லா நைஸா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி பாருங்க நல்லா நைஸா ஸ்மூத்தா இருக்கு. இந்த சட்னி கூடவே இப்போ நம்ம தாளிச்சதையும் ஆட் பண்ணிட்டு சுட சுட இட்லி கூட சர்வ் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிளான சட்னி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.